மனிதர்களாகிய நாம் இந்த உலகில் பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றோம். பணம் தேவையா என்றால் தேவைதான். ஆனால் பணம் நம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். நாம் பணத்தின் கட்டுப்பாட்டில் சென்றுவிடக்கூடாது. எல்லா மனிதருக்கும் ஆசைகள் உண்டு. ஆசைகள் வருவது தவறு அல்ல. ஆனால் எந்த ஆசை தேவை என்பதை அறிந்து அதற்கேற்றாற்போல் செயல்பட்டால் நாம் நம் கட்டுப்பாட்டில் இருக்கிறோம். ஆசைகள் நம்மை ஆளத் தொடங்கிவிட்டால் நாம் நிலை தடுமாறி விடுவோம். பலருக்கு ஒரு கேள்வி உண்டு. நான் எங்கிருந்து வருகிறேன்? இறந்த பின்பு எங்கே செல்லப் போகிறேன்? வாழ்வு இங்கே முடிந்து விடுமா? மரணத்திற்கு பின்பு வாழ்வு உண்டா? இத்தகைய கேள்விகளை சிலர்தான் கேட்பார்கள். காரணம், பலர் இந்த உலக இன்பங்களை வாழ முற்படுவார்கள். இன்னும் பலர் துன்பங்கள் வரும்போது கடவுளை நினைத்துக் கொள்வார்கள். கடவுளிடம் இந்த உலக பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடும் என்று வேண்டுவார்கள். உடல் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடும் ஆண்டவரே என்று வேண்டுவார்கள். வேலை கிடைக்க வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும், நல்ல வரன் அமைய வேண்டும் என்று வேண்டுவார்கள். ஆனால் மீட்பை பற்றி யோசிப்பது சிலரே. இதைத்தான் இன்றைய முதல் வாசகம் கூறுகிறது. அப்போஸ்தலர்கள் பவுலும் சீலாவும் துன்புறுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இரவில் வானதூதர் வந்து அவர்களை விடுவிக்கிறார். ஆனால் அவர்கள் சிறையிலிருந்து தப்பிச் செல்லவில்லை. சிறை காவலர் கைதிகள் தப்பி சென்று விட்டார்கள் என்று தற்கொலை செய்ய முற்படும் போது பவுல் கூறுகிறார், நாங்கள் இங்கேதான் இருக்கிறோம், கவலைப்படாதே. நடந்த அனைத்தையும் கண்ட அந்த சிறை காவலர் மனமாற்றம் அடைகிறார். பவுலிடம் கேட்கிறார், மீட்படைய நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்கான பதில் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளும், அப்போது நீரும் வீட்டாரும் மீட்படைவார்கள் என்றார். யோவான் திருமுகத்திலே திருத்தூதர் யோவான் கூறுகிறார், இயேசுவை நம்பாதவர், ஏற்றுக்கொள்ளாதவர், தன் சகோதர சகோதரிகளை நேசிக்காதவர் பொய்யர். உண்மையின் பக்கம் நில்லாதவர் இயேசுவை அறியாதவர். அன்புக்குரியவர்களே, இயேசுவை ஏற்றுக்கொள்வது என்பது திருமுழுக்கு பெற்றுக்கொள்வது, நற்கருணை உட்கொள்வது மட்டுமல்ல, மாறாக அவர் கற்றுக் கொடுத்த வாழ்க்கை முறைகளை வாழ்வாக்குவது. அதுதான் உண்மையில் இயேசுவை நம்புவதற்கான அடையாளம். அவ்வாறு நாம் செய்யும்போது இயேசு இன்றைய நற்செய்தியில் கூறுவது போல் துணையாளர் நம்மில் குடிகொள்வார். சிந்திப்போம். நாம் இயேசுவை உண்மையில் ஏற்றுக்கொண்டு அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோமா? தூய ஆவியானவர் எனக்குள் செயலாற்ற நான் அனுமதிக்கிறேனா? சிந்தித்தவர்களாக இறைவன் கரம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.